வணக்கம். உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்துக்களின் புராணங்களில் ஒன்றான மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில் அமைய பெற்றுள்ள கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 18ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று கோவிலில் நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டனர். அதன் பின் இரவு முழுவதும் கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் காலை 8 மணிக்கு அரவான் சிசு கோவிலை சுற்றி வந்த பின்பு திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் போது அதற்கு முன்பாக குவியல் குவியலாக கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து கும்மி அடித்த பின்பு பந்தலடிக்கு சென்று திருநங்கைகள் அரவானுக்கு கட்டப்பட்ட தாலி அறுத்து வளையல்கள் உடைத்து தலையில் சூடியிருந்த பூவை அறுத்து தங்கள் நெற்றில் உள்ள குங்குமத்தை அழித்து தாலியை துறந்தனர். அப்பொழுது ஒப்பாரி வைத்து அழுத பின்பு அங்குள்ள கிணற்றுகளில் குளித்துவிட்டு பின்பு வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலம் பூண்டனர். நாளை மறுநாள் தர்மம் பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள பிள்ளையார்குப்பம் பகுதியில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 25ஆம் தேதி ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிலையில் நேற்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தாலி கட்டி கொண்டனர். இதனிடையே நேற்று மாலை திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடந்தது. போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். அவர்கள் மேடையில் பொய்யாரமாக நடந்து வந்தனர். இதனை காண சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தீப்பாய்ந்தான் எம்எல்ஏவிற்கு ஆலயத்தில் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் தரணிதரன் என்கிற நடராஜ், துணைத் தலைவர் பத்மநாபன், செயலாளர் முருகன், பொருளாளர் சிவராஜ், உறுப்பினர் நாகப்பன் உட்பட பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு SP வம்சிதர் ரெட்டி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 25ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தலும் ஊரணி பொங்கல் மற்றும் கொடியேற்றதுடன் துவங்கியது. முக்கிய விழாவான தாலி கட்டும் உற்சவத்தையொட்டி திருநங்கைகளுக்கான மிஸ் பிள்ளையார்குப்பம் 2023 அழகி போட்டி நடந்தது. அதில் புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் விதவிதமான ஆடைகளில் மேடையேறி ஒய்யார நடை போட்டு பார்வையாளர்களை அசத்தினர். நடுவர்களாக காமராஜர் அரசு கல்லூரி பேராசிரியர் கதிர்வேல், உடற்கல்வி பேராசிரியர் பழனிசாமி, தொண்டு நிறுவன மேலாளர் ஹர்ஷிதா ஆகியோர் செயல்பட்டனர்.
புதுச்சேரி பாவ்யா, 2ஆம் பரிசுக்கு கடலூர் சாக்ஷி, 3ஆம் பரிசுக்கு சென்னை வர்ஹா, 4 மற்றும் 5ஆம் பரிசுக்கு புதுச்சேரி ஸ்ரீஜா, ஐஸ்வர்யா தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான திருநங்கைகளும் கூத்தாண்டவருக்கு வேண்டுதல் கொண்ட பக்தர்களும் பூசாரியிடம் தாலி கட்டிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெறும் சுகாதார திருவிழாவை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெறும் சுகாதார திருவிழாவின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார திருவிழாவை தொடங்கி வைத்து அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். முகாமில் இரும்பு சத்து, சர்க்கரை, இரத்த கொதிப்பு, உடல் பருமன் பரிசோதனை, இருதயம், சிறுநீரகம், நரம்பியல், பொது மருத்துவம், நுரையீரல் உட்பட 42 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மருத்துவ ஆலோசனை பெறும் ஆண், பெண்களுக்கு தனித்தனி இலவச நுழைவுச்சீட்டு வழங்குவதோடு சிகிச்சைக்கான மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, செய்தி விளம்பரம் மற்றும் கல்வித்துறை இணை இயக்குநர் ரகுநாதன், தொற்றா நோய் திட்ட அதிகாரி துரைசாமி மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டனர். துபாயில் நடைபெறும் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் துபாய் சென்றுள்ளார். துபாயில் நடைபெறும் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியில் புதுவை அரங்கம் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளை புதுவைக்கு ஈர்க்க அமைச்சர் லட்சுமி நாராயணன், NR காங்கிரஸ், பா ஜனதா, திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் துபாய் சென்றுள்ளனர். சுற்றுலாத்துறை அமைச்சர் என்பதால் லட்சுமி நாராயணனுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. சபாநாயகர் மற்ற அமைச்சர்கள் துபாய் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. அமைச்சர் நமச்சிவாயம் தனிப்பட்ட பயணமாக துபாய் செல்ல மத்திய அரசிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்றார். இதையடுத்து துபாய் கிளம்பி சென்றார். அங்குள்ள எம்எல்ஏக்கள் குழுவோடு இணைந்து துபாய் சுற்றுலா கண்காட்சி, கலந்துரையாடல், ஆலோசனை கூட்டங்களில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்கிறார். எம்எல்ஏக்கள் நாளை மறுநாள் புதுவை திரும்புகின்றனர். புதுச்சேரி அருகே பொதுவெளியில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டி பிரபல ரவுடியை தமிழக போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட தமிழக பகுதிகளில் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகரை சார்ந்த பிரபு மணிகண்டன் என்று அழைக்கப்படும் ஜோசப் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட தமிழக பகுதியில் கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டுவதாக ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போது ஜோசப் என்பவர் புதுச்சேரி பகுதியில் மட்டும் 13 வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்றும், இவர் புதுக்கடை பகுதியில் ரோட்டில் நின்று போக்குவரத்துக்கு இடையூறாக பொதுமக்களிடம் நான் ரவுடி, என்னை யார் எதிர்த்தாலும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருந்த நிலையில் அவரை காவலர்கள் கத்தியுடன் மடக்கி பிடித்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வறுமை கோட்டிற்கீழ் உள்ளவர்களுக்கு ஜிப்மரில் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெறும் சுகாதார திருவிழாவை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். விழாவின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர், ஜிப்மர் மருத்துவமனையில் வறுமை கோட்டிற்கீழ் உள்ளவர்களுக்கு முற்றிலுமாக இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு குறைந்த அளவு கட்டணம் பெறப்படுகிறது. ஜிப்மர் கட்டண சலுகை வீணாக அரசியலாக்கப்படுகிறது. ஜிப்மருக்கு இணையாக புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகள் உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஜிப்மரில் 60% தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றார். போஸ்ட் கோவிட் ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா இப்போ பரவலாக எங்களுக்கு தெரியுது. ஆனால் மருத்துவ ரீதியாக அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, ஜிப்மரில் பொறுத்தமட்டிங்க அடிப்படையில் மொத்தமாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு முற்றிலுமாக இலவசம். எவ்வளோ அளவுக்கு இலவசம்னா, உதாரணத்திற்கு பெங்களூரில் போய் 30,000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா அந்த டெஸ்ட் கூட இலவசம் தான். வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு
இப்போ ஜிப்மர்ல ஒரு புது வகையான எல்லா ஹை லெவல் டெஸ்டிங்கான சிகிச்சை முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள் இந்த ரியேஜென்ட்டுக்கு மாத்திரம் என்னன்னா அதுக்கு என்ன வேதிப்பொருள் பயன்படுத்துகிறார்களோ அதற்காக, உதாரணத்திற்கு வெளியே 35,000 ரூபாய், இங்கே 5,000 ரூபாய், வெளியே 3,500 ரூபாய், இங்கே 500 ரூபாய். அதுவும் வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு முற்றிலுமாக இலவசம் தான். இதை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். இது அனாவசியமாக அரசியலாக்கப்படுகிறது. ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் அந்த அமைந்திருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பேர். பொதுமக்களுக்கு ஒரு உயர்தர சிகிச்சை கிடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஆனால் ஜிப்மரில் சின்ன சின்ன குறை இருந்தாலும் அரசாங்கம் உடனே சரி செய்து விடுகிறார்கள். அதனால இதில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மருந்தும் சரி, பரிசோதனைகளும் சரி, அனுமதியும் சரி, சிகிச்சையும் சரி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சங்கரபரணி ஆதி புஷ்கர விழாவின் 11ஆம் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி சங்கரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தின் மூலமாக சங்கரபரணி நதிக்கரையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆதி புஷ்கர விழாவின் 11ஆம் நாள் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். இதில் ஏராளமான சிவாச்சாரியர்கள், வேத விற்பனர்கள், மடாதிபதிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீராடி அங்கே நடத்தப்பட்ட 4 வேத முறை பாராயணம் மற்றும் மகா தீபார்த்தனைகளை கண்டு ரசித்து வழிபட்டு சென்றனர். மேலும் விழாவானது இன்றுடன் நிறைவடைகிறது. நெட்டப்பக்கம் அருகே மீட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சொக்கநாத பெருமாள் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பக்கம் அருகே உள்ள மீட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சொக்கநாத பெருமாள் ஆலயத்தில் மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக காலை பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல், வைபவம், கலச பூஜைகள், யாக பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. பின்னர் சொக்கநாதரும் மீனாட்சி மணக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் தாம்பூலம் வழங்கப்பட்டது. திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர், தேவார பாராயண குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். பயிற்சியின் போது மரணம் அடைந்த பயிற்சி காவலர் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி உள்ளது. புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயிற்சி காவலர் விஜய் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையுடன் தான் காவலர் பணிக்கு சேர்ந்து உள்ளார். கடந்த ஓராண்டு கால பயிற்சி அவரது உடல்நிலையை மேம்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவரது திடீர் மரணம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. பயிற்சி காவலர்களை அங்குள்ள உயர் அதிகாரிகள் அடிமை போல் நடத்தி இழிவாக பேசுவதாகவும், சிறிய தவறு செய்தாலும் கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் தொடர் புகார்கள் உள்ளது. எனவே பயிற்சி காவலர் விஜய் மரணம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாடவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் 11ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்ட விழாவானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா மற்றும் வான வேடிக்கை மேளதாளமுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் பொது உற்சவத்தினர் சார்பில் செடல் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் வில்லியனூர் நகரவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் சுகாதார திருவிழா நடைபெற்றது. விழாவை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவ வசதிகள் கூடுதலாகவே உள்ளது. 200 பேருக்கு ஒரு சுகாதார மையம் உள்ளது. சிறந்த மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்க தட்டுப்பாடின்றி மருத்துவர்கள், நவீன மருத்துவ கருவிகள் இருக்க வேண்டும். இந்த நவீன மருத்துவ கருவிகளை இயக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியில் இருக்க வேண்டும். இதற்கு தேவையான வசதிகளை புதுச்சேரி அரசு எடுத்து வருகிறது. அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகளின் தரம் உயர்வுக்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். புதுச்சேரியில் உள்ள சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு நிரந்தரம் செய்தல் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காசநோய் இல்லாத மாநிலமாக உருவாக்க மத்திய அரசு கொடுத்துள்ள கால வரையறைக்கு முன்னதாக புதுச்சேரி மாநிலம் உருவாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். பெரியாரியல் அறிஞர் வே. ஆணிமுத்து ஐயாவுக்கு சென்னையில் முழு உருவ சிலையுடன் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கோரி மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் தமிழக முதல்வருக்கு 100க்கும் மேற்பட்டோர் அஞ்சல் அட்டை அனுப்பினர். பெரியார் இருந்தபோதே அவரது பேச்சுக்கள், எழுத்துக்கள் என அனைத்தையும் தொகுத்து அவரது ஒப்புதலோடு பெரியார் சிந்தனைகள் என்ற தலைப்பில் 3 தொகுப்புகளாக வெளியிட்டவர் பெரியாரியல் அறிஞர் வே. ஆணிமுத்து ஐயா. மண்டல குழு பரிந்துரை ஏற்று முன்னாள் பிரதமர் VP சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க முழு காரணமாக இருந்தவர். இவருக்கு சென்னையில் முழு திருவுருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைக்க கோரி மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தந்தி அனுப்பு இயக்கம் நடத்தினர். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு சுகுமாரன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து தலைமை அஞ்சலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பினர். கண்டமங்கலம் அருகே 10 நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த பூஞ்சோலிக்குப்பம் கிராமத்தில் குடிநீருக்காக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் தற்பொழுது இருந்த குடிநீர் குழாய் உடைத்து எடுத்துவிட்டு புதிதாக குழாய் பதிக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணி கால தாமதமாக நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் குடிநீருக்காக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் அரசு சார்பாக தினமும் டேங்கர் லாரி மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தனர். அது சரிவர வராததால் கிராம மக்கள் தண்ணீருக்காக பக்கத்து கிராமத்திற்கு சென்று எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை அதிகாரிகளிடம் பலமுறை அப்பகுதி மக்கள் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததாலும் கடந்த 10 நாட்களாக அப்பகுதியில் குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கண்டமங்கலம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்து விரைவில் சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் எப்பொழுதும் பரபரப்பாக உள்ள புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.